வணக்கங்க. நான் கேட்கலையா? நாளை நமது தயாரிப்பாளர் உங்கள் சப்போர்ட்டுக்காக தான் வந்திருக்கேன். இங்கே இப்போ டைரக்டர் இவர் தான் டைரக்டர் அனைவருக்கும் வணக்கம். நாளை நமது திரைப்படம் ஸ்ரீ துர்கா கிரியேஷன்ஸ் மூவி சார் ஃபஸ்ட்டு படம். இந்த படம் ஒரு அரசியல் விழிப்புணர்வு பற்றிய படம். உனக்கான அரசியலை நீ தேர்ந்தெடுக்காவிட்டால் நீ வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவாய் அப்படின்ற ஒரு லெனினோட வரிகள் தான் இந்த படத்தோட கதையை. இந்த படத்துக்கு இந்த கதையை எனக்கு இயக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் அண்ணன் தயாரிப்பாளர் ரவீனனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த படம் இவ்வளோ தூரம் வெளிவரதுக்கு காரணமான தனஞ்சயன் சார் அவர்களுக்கும் சிவா சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நீங்கள் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணு கேட்குறேன். நன்றி, வணக்கம். படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹரிகிருஷ்ணன். வணக்கம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் என் ஃபஸ்ட்டு மூவி. அப்புறம் இந்த படத்தை எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சாருக்கு நன்றி. என்னை நம்பி கொடுத்தாரு, நான் அந்த பெஸ்ட் எனக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆனால் எல்லாருமே மூவியை வந்து தேட்டரில் பண்ணுங்கள், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோ, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் அந்த படத்தில் பெருமாள்ன்ற கேரக்டரில் நடிச்சிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கதிரேசன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு நல்ல படத்தை எடுத்த ப்ரொடியூசருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை பார்த்தீங்க நீங்கள் எல்லாரும். இந்த படம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்தை எடுத்துக்கொண்ட சேருங்க. தூங்கி ஏந்திரிச்சு படுக்க போகிற வரலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல் இருக்குது நம்ம நாட்டில். நாம் வாழ்கிற இடத்துல தெருவில் போயிட்டு ஒரு தண்ணி பானை வச்சு தண்ணி ஊற்றினா கூட அதை நீ வைக்கக்கூடாது, நீ ஏன் வைக்கிற அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க. நான் இருக்கிற இடத்துல ஒரு மரக்கன்று நட்டேன், அது நீங்கள் வைக்கக்கூடாதுங்க அப்படின்றாங்க. அப்போ தான் தெரியுது ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு அரசியல் இருக்குது அப்படின்றது. இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. இது உங்கள் கையில் தான் இருக்குது. ஊடக பிரமாக்கள் நீங்கள் தான் எங்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் வந்து இந்துன்ற கேரக்டரில் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டைரக்டர் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அது மக்கள் தான் எப்படி இருக்குன்னு சொல்லணும். படத்தை பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். நன்றி. ஒரிஜினல் நேம் சோனியா. அவர் நினைச்ச எல்லா மக்களையுமே வந்து ஓட்டு போட முடியுமா? புரியல. நீங்க ஸ்டேஜ் போட்டு டான்ஸ் ஆடி வர வைக்கிறீங்க. ஆமா, அதுல சாத்தியமா? ஒரு சின்ன முயற்சி தானே. அதாவது நம்ம ஒரு டான்ஸு ஒரு கலை நடக்கிறப்ப மக்கள் தன்னை இயல்பாக கூடுவாங்க இல்லையா, அதுக்காக தான் அந்த கேரக்டர் அந்த ஒரு யோசனை பண்ணி அப்படி ஒரு ஐடியா பண்ணிச்சு. அதுவும் பிடிச்சமான விஜய் சாங்கு அஜித் சாங்கு போட்டால் தன்னை போல் அவங்க ஆட்டத்துக்கு மக்கள் எதை யோசிக்க மாட்டாங்க. சின்ன குழந்தை முதல்ல வருவாங்க, சின்ன குழந்தை வந்து அதை தேடி அம்மா அப்பாக்கள் வந்துருவாங்க இல்லையா, அந்த பிளான்ல தான் கூட்டம் நிற்கிறக்கா அப்படி ஒரு ஐடியா பண்ணார். இப்ப ஆணவ கொலைகள் அதிகமாயிடுச்சு. இந்த நேரத்துல இந்த படத்தை விட்டா இந்த படத்தை ரிலீஸ் பண்றீங்களா? அப்படிலாம் இல்லை. இந்த படம் எடுத்து நாங்கள் வந்து முன்னாடி எடுத்துட்டோம். ஆணவ கொலை இப்போ இல்லைங்க, எப்போவுமே காலமாக நடந்துட்டு தான் இருக்கு. நாட்டுல எவ்வளவு நல்ல கதைகள் இருக்கு. நீங்க சினிமா எடுக்க வந்தீங்களா, சினிமாக்கு எடுக்க வந்தீங்களா? சினிமா எடுக்க தான் வந்திருக்கோம். இல்லையே, இன்னைக்கு இந்த மாதிரி எங்க நடக்குது? இது எப்போ முடிஞ்சது? முடிஞ்ச கதையை திருப்பி கொண்டு வந்து இளைஞர் மனதில் எங்க முடிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க? எங்க முடியலன்னு சொல்றீங்க? ஏன் நேத்துக்கு ஆணவ கொலை தான் நடந்திருக்கு, அப்புறம் என்ன முடியலன்றீங்க? ஆணவ கொலைக்கே இந்த படம் கேட்டா அப்படி சொல்ல, எங்க முடியலன்னு கேட்டதுக்கு நான் சொல்றேன். ஆணவ கொலைக்கு என்ன தீர்ப்பு கிடைச்சது தெரியுமா உங்களுக்கு? எந்த தீர்ப்பு கிடைக்கலங்க. நான் என்ன சொல்றேன், நீ ஏன் இந்த படத்தை எடுக்கிறீங்க கேக்குறீங்க, இந்த கதை எடுக்கிறேன் கேக்குறீங்களா? இந்த இது இப்ப இல்ல, நீங்க தென் மாவட்டம் போய் பாருங்க, இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. இதே மாதிரி 2 பேர் வந்து படம் எடுத்தாங்க. ஒரு சாதி அமுக்கப்படுது, இன்னும் 2 சாதி ஏத்தப்படுதுன்னு சொல்லி படம் எடுத்து அவங்க வளர்ந்துட்டாங்க. அந்த ஜாதி வளர்ந்து கிடையாது, வளரல. புரியுங்களா? அதே மாதிரி உங்களுடைய சுய வளர்ச்சிக்காக அடுத்தவங்களும் உங்க ஜாதியில இந்த மாதிரி இருக்காங்க. சுய வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. சுய வளர்ச்சினா நான் கமர்ஷியல் படம் எடுத்துக்கலாம் இல்லையா? சுய வளர்ச்சினா கமர்ஷியல் படம் எடுத்துக்கலாம். எதுக்கு இந்த படத்தை எடுக்கணும்? இது வந்து தன்னை தானே தாழ்த்தி காட்டிக்கிட்டு எவனே ஒருத்த மேல பழி தூக்கி போட்டுட்டு நம்ம வளர்றதுக்கு அதே மாதிரி தான் 2 பேர் வந்தாங்க. ஒருத்தர் கம்மியா. சரி, வேற யாராவது கேள்வி இருக்கு ப்ளீஸ். பாருங்க, தாழ்த்திலாம் யாரும் சொல்லல.
தாழ்த்திலாம் யாரும் சொல்ல, நாளைக்கு நம்மதுன்னு சொல்றோம், நாளைக்கு நம்மதேன்னு சொல்றோம், அவ்வளவுதான். இது என்ன தன்னை தாழ்த்திக்கவே இல்லைங்க. நன்றி. தைரியமா ஒரு சீனை காட்டுறதுக்கு யோசிப்பாங்க. அந்த லேடி எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. ஒரு சீன் பயங்கரமா காமிச்சிருக்கீங்க, ஒரு பெரிய மனுஷன் சாவடிக்கிறது. இன்னொரு படத்துல வந்து 2 தலைவர்களை காமிக்கிறீங்க, இறந்து போயிட்டாங்க. 2 பேரும் முதலமைச்சர். 2 பேருமே ஜாதியை வளர்த்தவங்க தானே? அதான் இந்த கேள்விக்கு அதுதான். அது ஜாதியை வளர்த்தவங்க தான். ஆமா, அது அழிஞ்சு போன ஆசை தான். காட்டுறீங்க. யாரை நியாயமா காட்டுறேன்? புரட்சி தலைவியும் காமிச்சிருக்கீங்க, கலைஞரையும் காமிச்சிருக்கீங்க. ஜாதியை முதல் வளர்த்தவங்க அவங்கள வந்து காமிச்சது வந்து எங்க காட்டல. அது அந்த அரசியலுக்கு நம்ம போகல. அது பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவார்டு வாங்கினது காமிச்சது இல்ல. அது பெரியவர் இல்ல, அவரோட விஷுவலுக்காக வந்தது. அவரோட பெருமை தான் தவிர படத்துல நம்ம எதையும் காட்டலாம். படத்துல ஸ்பெசிபிக்கா நம்ம அது அதான் சார் புரியுது சார். அதான் சார் புரியுது. அவரோட கிராமத்தை நடந்த விஷயம் சொன்னதுதானே தவிர ஸ்பெசிபிக்கா நம்ம படத்துல நம்ம வைக்கல. சார் படத்துல எவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணாலும் அந்த ஜாதி வெறி காட்டுறீங்களா? ஏன் மென்ஷன் பண்ணிருக்கீங்க? ஏன்னா ஒருத்தர் வந்து அவங்க நினைவுல சரியா இருக்காது, அவங்கள காப்பாற்றி எதுவும் பண்றாங்க, அப்பவும் ஜாதி வெறி ஒண்ணு வருது. எதுல அது மென்ஷன் பண்றீங்க? எங்க வருது? அவங்க பைத்தியமா இருப்பாங்க. ஆமா, காப்பாத்தினவங்களை வந்து நம்ம எப்பவுமே அதான் கேக்குறீங்களா? புரியுதுல என்ன இருக்க என்ன அர்த்தம் சொன்னா, நம்மள எல்லாரும் படங்கள் என்ன பண்ணா ஆண்கள் தான் ஜாதியை வளர்க்குறதுன்னு சொல்லுவாங்க. நம்மளை அறியாமலே பெண்கள் மூலியமா நிறைய ஜாதி கடத்தப்படுது. அது அவங்களுடைய நம்மளை அறியாமலே கடத்தப்படும். பெண்கள் மூலியமாவே நிறைய ஜாதி கடத்தப்படுது கிராமம். அதை பதிவு பண்றதுக்காக தான் அதை வச்சது. நீ என்னதான் இது பண்ணாலும் என் கிராமத்துல ஏன் இப்படி என்னைய குணப்படுத்தின அப்படின்ற ஒரு இதுதான். ஐயோ, அந்த காவி கலரை பத்தில சூரியன் உதயம் அவரு அம்மாவோட கூட்டிட்டு இறந்துட்டாரு. இந்த டெத்தை காட்டுறீங்க, அதை காட்டவே இல்லையே. அதான் அந்த சாங்லயே இறந்துட்டாருன்னு தானே காட்டுவோம். நீங்க ஒரு பாராட்டுக்கு இருக்காரு. மேலத்தெரு மக்களும் கொண்டாடுற மாதிரி நியாயமா ஒரு படம். நன்றி சார், அதுக்காக வாழ்த்து. தேங்க்யூ சார். டைரக்டர் சார், நீங்க சொன்ன விஷயத்தை ஆணித்தரமா சொல்லிருக்கீங்க. பத்திரிகையில உங்க ஒப்பீனியன் சொல்றது தப்பே இல்லை. சார் ஒன்று சொன்னாரு, அது அவரோட ஒப்பீனியன். ஆனா உண்மையை கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஜாதி வரி கண்டிப்பா இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. ஜாதிக்குள்ள இருக்கு, ஜாதியே சொல்றேன். எங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ள பரிமாணங்கள் இருக்கு. சொன்னதை ஆணித்தரமா சொல்லிருக்கீங்க, அழுத்தமா சொல்லிருக்கீங்க. அந்த பெண் கேரக்டர் மூலம் தான் பண்ணாங்க. படம் வெற்றி பெற வாய்ப்பு. இந்த கதை எடுக்கும்போது என்ன பிரச்சனை வந்து இந்த கதை எடுக்கும்போது என்னென்ன பிரச்சனை வந்து? ஏன்னா கண்டிப்பா வந்து நீங்க ஒரு கிராமத்துல போய் எடுத்திருப்பீங்க, அங்கேயே ரெண்டு கம்யூனிட்டி இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. எந்த பிரச்சனை நடக்கல. ஆக்சுவலாக அது எடுத்தது சிவகங்கை பக்கத்தில் ஒரு 2 கிராமம். அந்த கிராம மக்கள் ஃபுல் சப்போர்ட் தான் பண்ணாங்க. அதாவது காலனி பகுதியை காட்டியிருக்கோம் இல்லையா, அது ஒரிஜினல் காலனி. அந்த மக்களே நடிச்சிருக்காங்க. இது நம்ம மறைமுகமாக அந்த 2 கேஸ்ட் ஆட்கள் சொல்லுவோம் இல்லையா, அதை நடித்தவங்க ஆப்போசிட் கேஸ்ட்டில் நடிச்சிருப்பாங்க அவங்களாவே. ஸோ அதனால எங்கள் கிராமங்களில் அந்த மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. ராசிபுரத்துல நடந்திருக்கு. ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை சீட்ல உட்கார கூடாதுன்னு சொல்லி அங்க உள்ளவங்க வந்து தடுத்திருக்காங்க. அந்த அவங்களை அடிச்சு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க. அதான் நீங்க எடுத்திருக்கீங்க. அதை நீங்க சொல்லுங்க. இது மாதிரி வந்து நீங்க இது மாதிரி நடந்திருக்கு, உண்மை சம்பவம் தான் நான் எடுத்தேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நீங்க நடந்துகிட்டு தானே இருக்கு. எல்லா கிராமம் நடந்துதான் இருக்கு. இல்ல, அதை நீங்க உண்மையை ஓப்பனா சொல்லிருக்கணும். பத்திரிகையாளர்கிட்ட நீங்க சொல்லுங்க. தெரியணும்ல, இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதான் பெரும்பாலும் புதுமுகம் நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட எல்லாம் நல்லா ஒத்துழைப்பு, சிறப்பாக ஒத்துழைப்பு. நன்றி, தேங்க்யூ.